ஹலோ மக்களே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ நம்ம இந்த மாதிரி லைவாக பேசி போட்டு நிறைய எடிட்டட் வீடியோஸ் கொடுக்குறேன். ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோலாம் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நானும் அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை நான் ஃபோட்டோஸ் வந்து காட்டும்போது நான் மர்ஜ் பண்ணி போடும்போது ஏதாவது ஏஐ ஜென்ரேட்டட் ஃபோட்டோஸ் போடணும், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. அந்த டவுட் கேட்கல எதுவுமே தப்பு இல்லை. ஸோ நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைவாக உட்காந்து யூடியூப்லேயே லைவ் வீடியோ போடணுன்னு கூட யோசிக்கிறேன். கொஞ்சம் டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறனால என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்கள் ஆதரவோடு என்னோடய இன்ஸ்டாகிராமும் எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, யூடியூப்லேயும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ஜேர்னி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எந்தளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்களோ சேம் சப்போர்ட் என்னோடய ஹேர் கேர் வீடியோவில் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம மேபி ஃபோட்டோஸ் ஓல்டு ஃபோட்டோ வெர்சஸ் கரண்ட் ஃபோட்டோ போடும்போது இப்போ தான் நிறைய எடிட்டிங் ஆப்லாம் இருக்கு இல்லையா. ஸோ வந்து நம்ம ஏதாவது ஏஐ ஜென்ரேட் பண்ணி போடுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதில் தப்பே கிடையாது. ஸோ நான் வந்து ஜென்யூனாக போடணும்னு நினச்சி போடுறேன். ஸோ அதனால் என்னோடய ஃபோட்டோ அண்ட் வீடியோஸை வந்து லைவாகவே உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அது என்னோடய பிஃபோர் ஃபோட்டோஸ். ஓகே, அதுக்கப்புறம் தியாரா ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ஹேர் வளர்ந்துச்சுங்கிற ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கும் அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஹேரை ஷார்ட்டாக வெட்டலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலான்னு நினச்சிட்டு அவசரமாக போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேடாக ஃபீல் பண்ணேன். நான் அகெயின் க்ரோயிங். இப்போ என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ போட ஆரம்பிச்சப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் வித்தின் 2-3 மந்த்ஸில் எனக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு, இன்னொரு 6 மந்த்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு வளருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் ஷோ தட் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்கள, அந்த அளவுக்கு என்னோடய ஸ்கேல்ப் விசிபிளாக இருந்துச்சு, கம்ப்ளீட் பால்ட்னஸ் இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை யாரையாவது ஃபேஸ் பண்ணால் கூட கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, ஒரு மாதிரி சொட்டையாக இருக்குங்கிற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தோன்னே கண்ணை பார்த்து யாரும் பேச மாட்டாங்க, நேரம் தலையை தான் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ஹர்ட் ஆகும், பட் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எங்கள் கிராண்ட்மாவோட ஹெல்ப்பு, கொஞ்சம் தேடுதல், ரிசர்ச் பண்ணுறது, புக்ஸ் ரீட் பண்ணுறது, அப்படி இப்படின்னு தேடி சில விஷயங்கள்லாம் ட்ரையல் பண்ணி எதுவுமே ரிசல்ட் இல்லாமல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பார்த்ததுக்கப்புறம் இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உருவாக்குனதான் என்னோடய தியாரா ஹெர்பல் ஹேர் ஆயில். உடனே சடனாக அப்படி வந்து இது ஒரு ப்ராடக்ட் இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. நீங்கள் என்னோடய தியாரா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் 2021 இருக்கேன். தென் இன் பிட்வீன் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த கண்ட்ரியில் இல்லை, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் ஒர்க் விஷயமா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் சேல் பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்னோடய ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்த்துட்டு என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க இல்லையா, எப்படி ஸ்கேல்ப் அப்படி இருந்துச்சு, எப்படி முடி வளர்த்துனேன்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என் தியாரா ப்ராடக்ட்ஸை திரும்ப கொண்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு, சேல்ஸுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, அதுக்கும் என் ஸ்கேல்ப் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரைட், இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோஸில் எப்படி இருக்குது. இப்போ குமிஞ்சா என்னால் அதில் குமிய முடியுமா, குமிஞ்சு எடுத்த ஃபோட்டோ அது பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அண்ட் எந்த அளவுக்கு எனக்கு வந்து பேபி ஹேர் க்ரோ ஆயிருக்குன்னு பாருங்கள். மக்களே, இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கும்போது 12 o'clock ஃபேன் போட்டால் உங்களுக்கு வந்து என்னோடய வாய்ஸ் சரியாக கேட்காது. அதனால் நான் ஃபேனும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. இது எல்லாம் கடந்து எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, நார்மலாக ஃபோட்டோவும் ஆயிலும் பிஃபோர் இமேஜ் ஆஃப்டர் இமேஜ் எல்லாம் போட்டால் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அது தப்பே கிடையாது. ஸோ வெறும் ஃபோட்டோ மட்டுமே போட்டுட்டு இருந்தால் ஓகேவா? அப்பப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோவில் காட்டினா தானே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும். ஸோ பாருங்கள், என் ஸ்கேல்ப்பு இப்போ இருக்கிறக்கும் அப்போ இருக்கிறக்கும் என்னால் குமிய சொன்னால் அப்போ குமிய முடியுமா? இப்போ குமியிறேன் பாருங்கள். ரைட், இப்படி பிரிச்சும் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் என்னோடய பேபி ஹேர்ஸ், தெரியுதா? ஸ்வெட்டாக இருங்கேட்டி எனக்கு வந்து ப்ராப்பராக காட்ட முடியல, நைட் டைம் எடுத்துகிட்ருக்கேன், தெரியுதா? ரைட், பாருங்கள் எந்தளவுக்கு வந்து எனக்கு முடி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ பின்னாடி இருக்குது, சும்மா எல்லா முடியும் தூக்கி முன்னாடி போட்டெல்லாம் போஸ்ட் கொடுக்கல, பின்னாடி முடி இருக்குது. இதோ சைடில் ஓகே, பின்னாடி பார்த்துக்கோங்க மக்களே, சரியா? ஸோ நம்பிக்கை இருந்து உங்களுக்கும் முடி வளரணும்னு உங்களுக்கு தோணுனா மட்டும்
ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. தேவையில்லாமல் இருக்கவங்க யாருமே ஆர்டர் பண்ணவும் தேவையில்லை. நிஜமாலுமே உங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வெப்சைட் சூன் லான்ச் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணும்போதும் ஃபேக்காக இருக்குமோங்கிற குவரிஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அவங்க போடும்போது எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியறதில்ல. கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்படியோ ChatGPTயோட ஹெல்ப்பெல்லாம் எடுத்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கலாம் கேட்டு அப்படி தான் வந்து அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்து வெப்சைட் லான்ச் பண்ண போல இருக்குது. வீடியோ பார்த்துட்டு ட்ரஸ்ட்டு வந்தால் டேரெக்டாக வந்து வெப்சைட்டில் போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லணும் போல இருக்குது. எனக்கு எல்லாரோட கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணணும்னு தோணுது. தமிழில் கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். மலையாளம் உங்களுக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பாக நல்லா மலையாளம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தெரியும் மலையாளம். ஸோ அதுவும் இஷ்யூ கிடையாது. தெலுங்கு, கன்னடம் அண்ட் ஹிந்தி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நமக்கு தான் இப்போது ChatGPT இருக்குது இல்லையா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ChatGPT போட்டு ரிப்ளை பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100+ என்கொயரிஸ் வருது. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ பட் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்லேயும் சரி முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். யூடியூப் கமெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த பிஃபோர் ஃபோட்டோவும் இப்போ இருக்க ஸ்கேல்ப்பும் இப்போ இருக்க ஹேரும் பார்த்துட்டு ட்ரஸ்ட் வந்தால் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் மக்களே, ப்ளீஸ். ஐம் ரியலி வெரி சாரி இப்படி சொல்கிறதுக்கு. ஏன் இப்போ நான் பெரிஸ் கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் வந்து நான் ஒர்க்குக்கும் போகிறேன். ஸோ நான் ஒர்க்கும் போயிட்டு இதை வந்து அடிஷ்னலாகவும் பண்ணிவிட்டு என்னால் இவ்வளோ தான் மேனேஜ் பண்ண முடியுது. பட் டைம் கிடைக்கும்போது எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ட்ரஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி தருவீங்களா, நம்பலாமா அப்படிலாம் கேட்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஹேர் பேக்கு, ஷாம்பூலாம் போட்டு தான் இந்த காம்போ எடுத்துக்கிட்டு தான் ரிசல்ட் வந்துச்சு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் ஜென்யூன் ரிப்ளை பண்ணுறேன். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், யூடியூப்பில் என்னோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்ட ஹேர் பேக்கோட வீடியோவில் ஷேர் பண்ணுறது அதெல்லாம் நான் பண்ணுறேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த கேஷ் ஆன் டெலிவரி பற்றி உங்களை நாங்கள் எப்படி நம்புறது, காசு வாங்கிட்டு ஏமாத்துறீங்கன்னு என்ன பண்ணுறது, கொரியர் போல என்ன பண்ணுறது அப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நிஜமாலுமே டைம் இல்லைங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க, சரியா? அப்புறம் இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா, அது அந்த அளவுக்கு எனக்கு விசிபிளாக ஸ்கேல்ப் இருந்துச்சு. ஓகே, அது ட்ரூ. அண்ட் தென் நம்மளோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம 100 ml அண்ட் 200 ml சேல் பண்ணுறோம். இதான் என்னோட 100 ml பேக். ஸோ இது கம்ப்ளீட்லி சீல்டு பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணி கம்ப்ளீட் சீல்டாக வந்து ஸோ லீக்கேஜ் இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ தியாரா லோகோ போட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நம்ம வேறு எங்கேயும் வெப்சைட்டில் அவைலபிள் கிடையாது. ஸோ எங்கேயுமே டூப்ளிகேட்ஸ் நீங்கள் வாங்கிடாதீங்க. ஒன்லி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் வந்து அட்ரஸ் வாங்கிட்டு பின்கோட் வாங்கிட்டு ப்ராப்பராக செக் பண்ணி நான் டைரியில் தான் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் கொரியர் போடுறேன். இது நம்மளோட 100 ml அண்ட் இது நம்மளோட 200 ml. வேறு எங்கேயாவது நீங்கள் டூப்ளிகேட் வாங்கிட்டு இந்த மாதிரி லோகோ பார்த்தேன், இந்த மாதிரி பிராண்ட் பார்த்தேன்னு சொல்லாதீங்க. ஒன்லி த்ரூ வாட்ஸ்அப் ஐம் டேக்கிங் மை ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹவு டு யூஸும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ணி தான் அனுப்புகிறேன், எப்படி நம்மளோட ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இதுக்கும் இப்போ தமிழ்நாடுக்குள்ளேனா 70 ரூபா வாங்குறோமா, ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் இதுக்கும் ஷிப்பிங் சார்ஜ் 70. ஸோ அது லாஸ்ன்னு ஃபீல் பண்ணுறவங்க பேசாமல் இந்த 70 ரூபா கொடுக்குறது நான் 500 ml வாங்கிடலாமே நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த பேட்ச்லேருந்து நான் 500 ml லான்ச் பண்ணுறேன். இது அதுக்கான பாட்டில். ஸோ உங்களுக்கு இதுலேயும் வந்துட்டு அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் லிட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்னர் ப்ளக்கும் போட்டு தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது மட்டும் இந்த இன்னர் ப்ளக் வரும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிட்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த லிட்டு மட்டும் போட்டு இப்படி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இது வந்து 500 ml. ஸோ இனிஷியலாக 500 ml லான்ச்காக 500 mlக்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், நார்த் இந்தியாவாக இருக்கலாம், சவுத்தாகவும் இருக்கலாம், யாருக்கும் ஷிப்பிங் சார்ஜ் 500 mlக்கு லான்ச்காக கிடையாது. ஓகே, 100 ml அண்ட் 200 mlக்கு ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது, நம்ம அதையும் பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பட் 500 mlக்கு இனிஷியல் லான்ச்சாக என்னோடய சொந்த காசு போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ 100 ml அண்ட் 200 mlக்கு ஷிப்பிங் சார்ஜே 70 ரூபா கொடுக்கணும் சிஸ்டர். நார்த் இந்தியானா 150 rupees சிஸ்டர். என்ன வாங்குறதுக்கு 100 ml எண்ணெய்க்கு 150 ரூபா சார்ஜ் கொடுக்க முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு 500 ml இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் 1 லிட்டராக கேட்டால் கூட நான் 2 பாட்டிலாக போட்டு அனுப்புகிறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் 1 லிட்டர் பாட்டிலாம் என் ஐடியாவில் இல்லை. ஸோ
அந்தளவுக்கு குவான்டிட்டிஸும் என்கிட்ட கிடையாது. ஸோ இது எப்படி போகுது கேட்டவங்களுக்காக நான் அது வாங்கிட்டேன். பட் எந்தளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்குறீங்கிறது பொறுத்து தான் நான் எவ்வளோ குவான்டிட்டி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதுக்கு தேவையான நேச்சுரலான ஹர்ப்ஸ் அண்ட் ரூட்ஸும் நான் ப்ரொக்யூர் பண்ணணும். ஓகே, எல்லாமே வந்து ட்ரை ப்ராடக்டாவோ பவுட்ராவோ வாங்கி போடுறதுனால கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது. எல்லாமே நேச்சுரலான பிளான்ட் பேஸில் வாங்கி அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி போடுறதுனால மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட்டில் வந்து ரிசல்ட் இருக்குது. சும்மா நாட்டு மருந்து கடையில் போய் சேம் பிளான்ட்டோட பவுடர் வாங்கிட்டு வந்து எண்ணெயில் கலக்கி கொதிக்க வைக்கிறதுனால எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஸோ இதுக்குன்னே சில மெத்தட் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த ரிசல்ட் கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ ஆயில் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கவங்க அகெயின் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம். ஓகே, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப்பில் ஒரு கமெண்ட் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஓகே, அண்ட் தட்ஸ் மை ஓல்ட் ஸ்கேல்ப் அண்ட் திஸ் இஸ் மை கரண்ட் ஸ்கேல்ப். லென்த்தும் வளரும் மக்களே, வெறும் ஸ்கேல்ப் மட்டும் சரியாயிடும்னு சொல்ல முடியாது. லென்த்தும் வளரும். நம்பிக்கையோடு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். உங்களையும் இதே மாதிரி கான்ஃபிடென்ஸோட பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது. நிறைய பேரோட பிஃபோர் ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டுருக்கு. ஆஃப்டர் ஃபோட்டோஸ் ரிசல்ட்ஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் அப்கமிங் வீடியோஸில். ஓகே, ஒரு மேல் கஸ்டமர் நான் கேட்காமே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு, தினேஷ்னு சொல்லிட்டு. அவருக்கு நிஜமாலுமே இந்த அளவுக்கு ரிசல்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. நான் ஒரு 1 மந்த்க்கு அப்புறமா தான் கேட்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தேன். அவர் 15-20 டேஸோட ரிசல்ட்ஸே வந்து எனக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக இருக்குது, பெஸ்ட்டு ஹேர் ஆயில் சிஸ்டர்லாம் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஐ ஸோ ஹாப்பி. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுலேயும் வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் தேவைப்படுதோ இல்லையோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், யார் வேணால் இருக்கலாம். உங்கள் சிஸ்டர், பிரதர், மேல், ஃபீமேல், கிட் யார் வேணால் இருக்கலாம், யூஸ் பண்ணலாம். 100% நேச்சுரல், எந்த கெமிக்கலும் கிடையாது. 100% நேச்சுரல். அண்ட் சடனாக விட்டுட்டா சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் நானும் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல, நான் மறந்துட்டேன் காட்டுறதுக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், நான் யூஸ் பண்ணி காலி பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் யூஸிங் திஸ் கோம்புங்க. டைரெக்டாக கையில் ஊற்றி அப்ளை பண்ணும்போது எந்தளவுக்கு ஸ்கேல்பில் படுதுன்னு தெரியல இல்லையா? ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் 3 rupees ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு பாட்டிலுக்கு. ஸோ நான் கொடுத்துட்ருந்தேன். கஸ்டமர்ஸ் யாரும் வந்து இது கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, இது பெருசாக யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வாங்கியிருந்தாங்க. அவங்க கூட இது எதுக்குன்னே தெரிலன்னு தான் சொன்னாங்க. ஸோ அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க, இப்போ யாருக்கும் வந்து இதை போட்டு ஊற்றியெல்லாம் தேய்க்கிறாங்க, நாங்களாம் தேய்க்கிற மாதிரி கையில் ஊற்றியே தேய் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இதில் அப்ளை பண்ணுறதுல தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கோம்பு வேணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் நம்மளோட ஆயிலோட ஆட் பண்ணலாமா வேணாமா நான் டிசைட் பண்ணுறேன். 3 ரூபாயில் ஒரு லாஸும் வந்துடாது. இட்ஸ் ஓகே, ஐ கேன் கிவ் யூ. பட் ஆனால் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம் சிஸ்டர், எனக்கு இது கண்டிப்பாக வேணும், இதை வச்சு தான் நானும் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கமெண்ட்டில் போடலாம்? கோம்ப் அப்ளிகேட்டர்னு போடலாமா? இல்லை அப்ளிகேட்டர்னு போடுங்க. அப்ளிகேட்டர் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய கமெண்ட் அப்ளிகேட்டர்னு வந்துச்சுன்னா அப்கமிங் ஆர்டர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த கோம்ப் வச்சு அனுப்புகிறேன். இதுக்கு மேலே தான் ஆர்டர் போடணும், ஆர்டர் போட்டு வாங்கி தான் கொடுக்கணும். ஸோ கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பேட்ச்லேருந்து வில் ஸ்டார்ட் கிவிங். ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஆல் யர் லவ். ஓகே, பை. See you next video.